வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு குறிப்பாக இந்த ஜூலை மாதம் வந்தாலே பல்வேறு நினைவு தினங்கள் வர்றது வழமை. இதுல குறிப்பாக 1983 ஜூலையில் இடம்பெற்ற கலவரங்கள், அது இந்த தொடர்ச்சியை நாங்கள் பார்த்துக்கிறோம். இலங்கையுடைய அரசியல் பொறுத்த வரைக்கும் மிக பாரிய மாற்றத்துக்கு வித்திட்டது இந்த 1983 ஜூலை கலவரம். அதற்கு முதலே 1986 ஒரு சிறு கலவரம் ஏற்பட்டிருக்கிறது. 77 ஆண்டு கலவரம் ஏற்பட்டிருந்தது. அந்த கலவரத்தில் நான் கூட பாதிக்கப்பட்டிருந்தேன். அனுராதபுரத்தில் இருந்து நானும் புலம்பெயர வேண்டி வந்திருந்தது. அதற்கு தொடர்ந்து 83 அதிர்ஷ்டவசமாக 83 கலவரத்துக்கு பிற்பாடு அவ்வாறான ஒரு பாரிய கலவரங்கள் ஒன்று வரக்கூடாது என்றதுல சிங்கள சமூகம் மத்தியில் ஒரு பாரிய விழிப்புணர்வு ஒன்று ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். என்றால் அவர்கள் இந்த கடந்த காலங்களில் இழைக்கப்பட்ட அநீதிகள், யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டது தொடர்பான அதுல இருந்து பல்வேறு விடயங்களையும் ஓரளவுக்கு கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று கூட அதனை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இது தொடர்பாக எங்களோடு உரையாடுவதற்காக உங்களுக்கு மிக நன்கு அறிமுகமான ரூபவாகினி லேக் ஹவுஸ் நிறுவனங்களுடைய முக்கியஸ்தர், அரசியல் ஆய்வாளர், மனித உரிமைவாதி மனோரஞ்சன் செல்லையா மனோரஞ்சன் அவர்கள் இணைந்து கொள்கிறார். வணக்கம் மனோரஞ்சன். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் தேசம். நீங்கள் இந்த 83 ஜூலையில என்ன நடந்தது என்றதுல நீங்கள் அன்றைய காலகட்டத்தில் சந்திரிகா அரசாங்கத்துடைய ஜூலை கலவரத்துக்குள்ளே அல்ல, அதற்கு பிற்பாடு அமைந்த சந்திரிகா ஆட்சியில மிக நெருக்கமாக இருந்தீங்க. அது தொடர்பாக இந்த கலவரம் பற்றின ஒரு அறிக்கையும் வெளியிடப்பட்டது நினைக்கிறேன். அந்த அறிக்கை ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில, தமிழ் நீதியரசர் தலைமையில தான் நடந்தது. அந்த அறிக்கையில வெளிவந்த விடயங்களை பேசிக்கொண்டு நாங்கள் நினைக்கிறேன் எங்களோட உரையாடலுக்குள்ள போகலாம். இந்த 1983 ஆண்டு ஜூலை இனக்கலவரம் தொடர்பான விடயம் வெறுமனே நாங்கள் ஒரு அரசியலுக்காக அல்லது ஒரு அரசியல் கோஷத்துக்காக தமிழ் மக்களுடைய தமிழ் தேசிய அரசியலுக்காக பாவிக்கிறதுன்றதை விட இலங்கையினுடைய ஒரு மிகப்பெரிய தேசிய அவமானமாகத்தான் கருதப்பட வேண்டும். முதலாக சந்திரிகா குமாரதுங்க பண்டாரநாயக்க தான் சொன்னார். அது எப்போ அவர் சொன்னார் என்றால், பாராளுமன்றத்துல இனப்பிரச்சனைக்கு தீர்வாக 98ஆம் ஆண்டு அவர் அந்த புதிய அரசியல் அந்த தீர்வு புதிய பாராளுமன்றத்தில் வைத்த பொழுது, அந்த அவமானத்தை நாங்கள் சுமந்து கொண்டு வருகிறோம், அந்த அவமானத்தை தீர்க்க வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு தான் இருக்குன்னு சொன்னார். அது ஒரு விடயம். மற்றது 83ஆம் ஆண்டு இனக்கலவரத்திற்கும் அதனால் ஏற்பட்ட பாதிப்புக்கும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்ட முதல் ஜனாதிபதி அவர்தான். அவருடைய தலைமையில் தான் இந்த ஓய்வு பெற்ற நீதியரசர் சர்வானந்தா தலைமையில் ஒரு கமிஷன் விசாரணை அறிக்கை ஒன்று தயாரிக்கப்பட்டது. அதிலே மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, ஸ்டேட் sponsored, well orchestrated violence and executions happened from 1983 July 23rd to 27. அதில் மட்டுமல்லாமல் அரசாங்கமும் பாதுகாப்பு படைகளும் தங்களுக்கான அந்த மக்களுக்கான முழு பொறுப்பையும் தவற விட்டிருக்கின்றன. ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது 48 மணித்தியாலத்துக்கு பின்னர் தான். 2-3 நாட்கள் வரை போலீசார், பாதுகாப்பு படையினர் வேறு பக்கம் திரும்பி அந்த வன்முறை நடப்பதை கண்டும் காணாது போல் விடும்படி அவர்களுக்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தன. அரசியல்வாதிகள் உட்பட மூத்த பாதுகாப்பு துறையை சேர்ந்தவர்கள் இந்த வன்முறையின் பின்னால் இருந்திருக்கிறார்கள் போன்ற காத்திரமான விடயங்கள் அந்த அறிக்கையிலே வந்திருக்கின்றன. இது ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், ஒரு அரசாங்கமானது, ஒரு பொறுப்பில் வருகின்ற அரசாங்கம் தன்னுடைய காட்சி காலத்தில் நடக்கவில்லை என்று சொல்லி போட்டு போகாமல், ஒரு நாட்டில் அந்த நாட்டு குடிமக்கள் மீது, அந்த நாட்டில் பிறந்து வாழ்ந்த குடிமக்கள் மீது அதே அரசாங்கம் திட்டமிட்டு கட்டவிழ்த்து விட்ட ஒரு வன்முறை என்பது மிகவும் பாரதூரமான என்பதை ஒரு அரச தலைவராகவும் ஒரு அரசாங்கமாகவும் அதை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விடயம். ஏனென்றால் நாங்கள் இங்கே கனடா நாட்டில் இருக்கிறோம். இந்த கனடாவிலே ஆதிவாசிகள் மீது நடத்தப்பட்ட வன்முறைகள், காணாமல் போதல்கள், அந்த மக்களுக்கு செய்யப்பட்ட பல்வேறு கொடுமைகள் எத்தனையோ தசாப்தங்களுக்கு பின்னர் தான் ஸ்டீஃபன் ஹாப்பர் என்கின்ற கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்தினுடைய பிரதம மந்திரி பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் இந்த வளர்ச்சியடைந்த நாடுகளில் கூட அவற்றை ஏற்றுக்கொள்வதற்கு மிக மோசமாக பின்னிக்கின்ற ஒரு பழக்கம் தான் இருக்கிறது என்றால் அதை அவர்களுடைய வாக்கு வங்கி அரசியலுக்காக. ஆனால் இலங்கையிலே 83 95 97 10-15 வருடங்களுக்குள் அது நடந்திருக்கிறது.
இன்று 43 வருடங்கள் சென்றிருக்கின்றன 1983 ஆண்டு. இன்றும் நேற்று ஒரு முக்கியமான கூட்டம் ஜனதாய முக்தி பெரமுன NPP சார்பான ஜனதாய முக்தி பெரமுனவினுடைய இளைஞர் அணியினர், குறிப்பாக அதை ஒரு முக்கியமாக சொல்ல வேண்டும், இளைஞர் அணியினர் கொழும்பில் ஒரு கருத்தரங்கை நடத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக சிங்கள மக்களைத்தான் அதற்கு அதிகமாக அழைத்திருக்கிறார்கள். 4 பேச்சாளர்கள், அதிலே பிமல் ரத்நாயக், அந்த இளைஞர் அணி பணிகளுக்கு பொறுப்பாக இருக்கின்ற பிமல் ரத்நாயக், அவர் ஒரு காலத்தில் இளைஞர் அணி தலைவராக இருந்தவர். பிமல் ரத்நாயக் தான் பிரதானமான பேச்சாளரும், தரிந்து ஜெயவர்தன் என்கின்ற இளம் ஊடகவியலாளர், கெட்டப்பையாராய்ச்சி என்கின்ற ஒரு இளம் இலக்கியவாதியும் பத்திரிகையாளரும் 3 பேரை அமர்த்தி அவர்கள் அந்த உரையாடலை நடத்தினார். அதிலே அவர்கள் சொன்ன விஷயம் கூட, நாங்கள் ஏன் இதை என்று நாங்கள் பேச வேண்டும் என்றால் வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும் அல்ல, நாங்கள் மனிதர்களாக நாகரிக உலகில் அன்று எப்படி நாங்கள் இத்தகைய விடயத்தை பார்த்திருக்கிறோம், ஆமோதித்திருக்கிறோம், அதற்கான அனுமதியை கொடுத்திருக்கின்றோம். சாதாரண பொதுமக்கள் ஒரு கடையை உடைத்து ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி அதிலிருந்து ஒரு கதிரையை தூக்கி கொண்டு போகின்ற அளவுக்கு எந்த விதமான ஒரு வெக்கமும் இல்லாமல் நடக்கின்றதை கூட காட்சிப்படுத்தியிருக்கிற புகைப்படங்களை பார்த்திருக்கிறோம் என்று அவர்கள் அதை பேசுகின்றார்கள். இது ஒரு மிக நல்ல சகுனமாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் சிங்கள சமூகம் தன்னுடைய அரசியல், கலாச்சார, பண்பாட்டு ஆன்மாவை கேள்வி கேட்க வேண்டும். ஏனால் அதுதான் 72% மக்களை கொண்ட சமூகம். அவர்களால் தான் இலங்கையில் ஜனாதிபதி ஆட்சியோ பாராளுமன்ற ஆட்சியோ நடத்த முடியும். என்றால் எல்லா சிறுபான்மை மக்களும் சேர்ந்தால் கூட இலங்கையில் ஆட்சி அமைக்க முடியாது. ஆகவே அந்த பொறுப்பு மற்ற எல்லோருடையும் அவர்களுக்கு இருக்கிறது என்பது இன்று நாங்கள் அதை நினைவு கூற வேண்டும். எங்களுடைய ஏனைய விடயங்களை பேசுவதற்கு முதல் இதுல ஒன்று மட்டும் மிக தெளிவாக இருக்கிறது. சிங்கள சமூகம் தன்னுடைய அதிகாரத்தை வச்சிருந்த சமூகம். அந்த யுத்த காலத்துல JR ஜெயவர்தனா தான் ஜனாதிபதியாக இருந்தார். அதுக்கு முதல் 77ஆம் ஆண்டு யுத்த காலத்திலையும் அதிலையும் JR ஜெயவர்தனா தான் ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார். நினைக்கிறேன் இலங்கையில உருவான தலைவர்களுக்குள்ள பழுத்த அரசியல்வாதியும் மிக மோசமான இனவாதியும் என்று சொன்னால் அது JR ஜெயவர்தனாவா தான் இருக்க முடியும் என நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தும் அதுக்கு பிறகு வந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கம், சந்திரிகா குமாரதுங்க அவர்கள் அதற்கு மன்னிப்பு பொறுப்புக்கு ஏற்றிருக்கிறார். அதாவது அரசு அதுக்கு பொறுப்பெடுத்திருக்கு. தன்னுடைய செயல்களுக்கு பொறுப்பெடுத்து மன்னிப்பு கேட்கிறதுன்றது ஒரு மிக முக்கியம். நீங்கள் கனடாவை சுட்டிக்காட்டினீர்கள். கனடாவில முள்ளிவாய்க்காலுக்கு ஒரு நினைவு தூபி எழுப்பி இருக்கிறார்கள். ஆனால் அங்கு படுகொலை செய்யப்பட்ட பூர்வீக குடிமக்களுக்கான ஒரு நினைவு தூவிய கனடா இன்னும் எழுப்பேன். அது மன்னிப்பு கேட்டிருக்கிறதோட அது முடிஞ்சிட்டு. அது பூர்வீக மக்கள். ஆனால் இது எல்லாமே ஒரு அரசியல் வாக்கு வங்கியை நோக்கின ஒரு சதிராட்டமே ஒழிய உண்மையிலேயே மனச்சுத்தியோடு அதை ஏற்றுக்கொண்டார்களா கனடா அப்படி இல்லை. ஆனா இலங்கையில அதை நாங்கள் பார்க்கிறோம். அது அப்படி ஒன்று நடந்திருக்கிறது. இப்ப இந்த 3 கலவரங்கள்லையும் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை தொடர்புல பெரிய அளவான வெளியீடுகள் ஏதாவது வந்திருக்கா? உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் ஏதாவது இருக்கா? அல்லது குறைஞ்சபட்சம் 83 கலவரத்துல இப்ப 56ஆம் ஆண்டு கலவரம் தொடர்பாக அப்படி எண்ணிக்கை தொடர்பாக அறிக்கை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா 77ஆம் ஆண்டு இனக்கலவரம் தொடர்பாக சன்சோனி கமிஷன் என்று அவரும் ஒரு நீதியரசர், அவருக்கு ஒரு கமிஷன் விசாரணை நடத்தப்பட்டது. அந்த சன்சோனி கமிஷன் அறிக்கையில் கிட்டத்தட்ட அந்த சன்சோனி கமிஷன் இந்த யாழ்ப்பாண லைப்ரரி எரிக்கப்பட்ட காலகட்டத்தை அறிக்கை அல்லது 77ஆம் ஆண்டு இனக்கலவரம் தொடர்பாக போடப்பட்ட அறிக்கை. அந்த அறிக்கையின் படி கிட்டத்தட்ட 700 1000 பேர் வரை அந்த இனக்கலவரத்தில் கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 83ஆம் ஆண்டு இனக்கலவரம் தொடர்பாக விசாரணை கமிஷன் என்பது சந்திரிகாவுடைய காலம் வரைக்கும் வரவில்லை. ஆனால் அதில் அந்த காலம் பிந்தினபடியால் எவ்வளவு பேர் இறந்தார்கள் என்று தெரியாவிட்டாலும் 83 தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் பரப்பப்பட்டதும் மற்றும் சிங்கள சமூகத்தில் இருந்து சில சிங்கள ஊடகவியலாளர்கள் எழுதிய விவரத்தின்படி கிட்டத்தட்ட 3000 வரை அந்த எண்ணிக்கை பேசப்படுகின்றது. அது என்றால் அந்த பல்வேறு இடங்களில் கொலைகள், உயிரோடு வாகனங்களுக்குள் போட்டுக் கொளுத்தப்பட்ட சம்பவங்கள், எதிர்த்து நின்றவர்கள் மீதான தாக்குதல்கள் என கொலைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் முறையாக பதியப்பட்ட விவரங்கள் என்பது இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். அது பெரும் பட்டியலாக
அப்ப இது இந்த 56ஆம் ஆண்டு இனக்கலவரம் என்பது அந்த அந்த எங்களுடைய காலனித்துவ ஆட்சியாளர்கள் போனதன் பின்பு அரசியல் ரீதியாக தென்னிலங்கையில் இருந்த இரு பிரபுத்துவ குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட போட்டி, அந்த ஒரு கட்சியிலிருந்து மற்ற கட்சி புது கட்சியை உடைக்கின்ற பொழுதும் அந்த அந்த பிரித்தானிய தரகு முதலாளித்துவ ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து சிங்கள தேசியவாத சக்திகள் அதை உருவாக்கும் பொழுது விதைக்கப்பட்ட இலங்கை தேசியம் என்பது சிங்கள தேசியமாக உருவெடுத்து அது இயல்பாக தமிழர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டது. ஆனால் அதற்கு பெரிய அளவு திட்டமிடல்கள் இருக்கவில்லை. எழுந்தமானமாக வந்து 77ஆம் ஆண்டு இனக்கலவரம் என்பது ஜே.ஆர். போன்ற ஒரு அரசியல்வாதி அது அவர் வந்து ஒரு மாதத்துக்குள்ளேயே நடத்துகிறார். ஒரு மாதம் அதற்கான பில்டப் என்பது மிக தெளிவாக ஐக்கிய தேசிய கட்சியை ஜே.ஆர். பொருட்படுத்த பின்னர் ஏற்படுத்தப்பட்டது. அது 77 இருந்து கிட்டத்தட்ட 83 வரை நீங்கள் பார்த்தால் தொடர்ச்சியான ஒரு திட்டமிடலும் வெள்ளோட்டமும், அதே நேரம் சிறில் மேத்யூ போன்ற அமைச்சர்களுடைய பெயர்களிலேயே இனவாதத்தை கக்குகின்ற வெளியீடுகள் போன்றவையும், அதே நேரம் அதற்கு சமாந்தரமாக சிங்களவர்களின் தோளில் செருப்பு தைப்போம் என்கின்ற உரைகள் வடக்கில் இருந்தும் கேட்டது உங்களுக்கு நினைவிருக்கும். ஒரு திட்டமிட்ட பில்டப்பாகத்தான் தென்னிலங்கையிலும் வடக்கிலும் ஒரு அது மேலே கொண்டு வரப்பட்டு அதனுடைய உச்சமாகத்தான் 23ஆம் ஆண்டு இனக்கலவரம் நடத்தப்படுகின்றது. இதுல உள்ள ஒரு முரண்நகை என்னென்றால், ஜே.ஆர். தான் இலங்கையில் தோன்றிய மிக மோசமான ஒரு இனவாதி ஐக்கிய தேசிய கட்சி. ஆனால் அந்த ஐக்கிய தேசிய கட்சியோடு தான் தமிழர்களுடைய முக்கியமான அரசியல் தரப்பான தமிழர் விடுதலை கூட்டணி கைகோத்து சென்றிருக்கின்றது. அது என்னென்றால், அவர்கள் தமிழரசு கட்சி தமிழர் விடுதலை கூட்டணியாக உருவெடுப்பதற்கு முதல் தமிழரசு கட்சி ஒரு மிகப்பெரிய சவாலை சந்திக்கிறது தான். அதாவது அவர்கள் அங்க ஒரு அரசியல் சமூக இயக்கங்கள், முற்போக்கு தாளர் சங்கம், மற்றது இடதுசாரி கட்சிகள், சாதிய போராட்டம் போன்றவற்றிற்கு ஊடாக ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களை மிலிட்டன்ட் ஆக்குகிறார்கள். ஆயுத ரீதியான என்பதை விட அரசியல் ரீதியாக அவர்கள் தங்களை ஆயுதபாணியாக்கி அவர்கள் எதிர்த்து குரல் கொடுக்க துவங்குகின்ற பொழுதுதான் இந்த தேசியவாதத்தை அவர்கள் உச்சத்தில் எடுக்கிறார். அதை எடுப்பதற்கு தென்னிலங்கையிலிருந்து தேவையான எண்ணெய் வார்க்கப்படுகின்றது. அதற்கு அது பிரதி உபகாரமாக அவர்கள் அங்கிருந்து தென்னிலங்கைக்கு தேவையான எண்ணெயை வார்க்கிறார்கள். அதன் மூலம்தான் தமிழர் விடுதலை கூட்டணி என்கின்ற உருவாக்கமே கொண்டு வந்து, அந்த உங்களுக்கு தெரிய தமிழர் வீடுகளிலே 3 QC-க்கள், செல்வநாயகம், ஜி பொன்னம்பலம், திருச்செல்வன், நீலனுடைய தந்தையினுடைய 3 பேர் படத்தையும் போட்டு அந்த மெய்கண்டான் கலண்டர் மாதிரி அடித்து எல்லா வீடுகளிலும் இணைந்து விட்டார்கள் தமிழர்கள். இந்த சிங்கள இனவாதத்துக்கு எதிராக இணைந்து நிற்கிறார்கள் என்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹைத்தான். அதை கொண்டு வந்து தென்னிலங்கைக்கு தேவையான என்னென்ன எல்லாம் செய்ய வேணுமோ அவையெல்லாம் அங்கே செய்யப்படுகின்றன. அது மிக தெளிவாக பின்புறமாக கைகோர்க்கப்பட்ட அரசியல் தான் அங்கே இருந்திருக்கிறது. அப்ப ஆனால் அதுக்கு கொலட்ரல் டேமேஜ் என்றும் வரும் தானே அந்த அரசியல் ஓட்டத்தில். இப்ப புலிகள் இயக்கத்தை வளர்த்து விட்டு செல்வரேப்பாவை கொலை செய்ததற்கு தூண்டிவிட்ட பிரபாகரன் இறுதியாக கூட்டணியுடைய தலைவர்கள் முழு பேரையும் கொண்டு சேர்ந்தது அவர்தான். அது நீங்கள் அந்த பிசாசை நீங்கள் வளர்த்தி விட்டால் அது அதுக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதுக்கு தீனி போட உங்களால் இயலாம போச்சென்றால் அது உங்களை திரும்பி கடிக்கத்தான் செய்யும். என்றால் இது மனித சமூகம் தான். அதுக்குரிய சில ஓட்டம் இருக்கும் கட்டாயம். அதுல என்னென்னால் அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 70ஆம் ஆண்டுகள்ல வந்து அரசியலமைப்பு சீர்திருத்தத்தை, அரசியலமைப்பு மாற்றத்தை கொண்டு வந்தது. அதால சில பாதிப்புகள் ஏற்பட்டது என்றது உண்மை. ஆனா அதே காலகட்டத்தில தான் வடக்கில, குறிப்பாக யாழ்ப்பாணமும் வன்னி பிரதேசங்களும் வளர்ச்சியை கண்டது. தமிழ் மக்கள் வந்து வன்னி பிரதேசத்துல குடியமர்த்தப்பட்டுச்சு. மலையகத்திலிருந்து வந்தவர்கள் வன்னிக்குள்ள குடியமர்த்தப்பட்டது. படித்த வாலிபர் திட்டம். கிட்டத்தட்ட யாழ்ப்பாண விவசாயிகள் கல்வீடு கட்டி கார் வாங்கின காலம் ஒரு பொற்காலமாக இருந்தது. தமிழ்ல திரைப்படங்கள் வெளிவந்த காலகட்டம். தமிழ் திரைப்படங்கள் 4-5க்கு மேல வந்திருக்கு. தமிழ் இலக்கியம் வளர்ந்த காலகட்டம். இந்த இவ்வளவும் இருக்கிற பொழுது யாழ்ப்பாணத்துல பல்கலைக்கழகம் உருவானது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கான பாடசாலைகள் உருவாக்கப்பட்டது போன்றவையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய ஆட்சி காலத்துல நடந்தது அந்த நேரம். இல்ல, இப்ப இது எல்லாத்தையும் விட்டுட்டு தமிழர் விடுதலை கூட்டணி வந்து ஏன் 2 இனக்கலவரங்களை முன்னெடுத்த திறந்த சந்தை பொருளாதாரத்தை கொண்டு வந்த ஜே.ஆர். ஜெயவர்தனாவோட ஒரு கூட்டுக்கு போயிடுச்சு? அதுதான் பிரதானம். என்றால் அவர்கள் எந்த காலத்திலும் அந்த எங்களுடைய தமிழ் அரசியலை முகாமைத்துவப்படுத்துகிற, அதுக்கு தலைமை கொடுக்கின்ற யாழ்ப்பாணிய சாதிய அரசியல்ல கை வைக்கல. அவர்கள் அந்த மக்களோட எந்த விதமான அரசியல் தொடர்பையும் பேணவில்லை ஐக்கிய தேசிய கட்சி. உண்மையா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஏதோ ஒரு வகையில
வடக்கில் இருந்த இடதுசாரிகள் ஒடுக்கப்பட்ட மக்களோடான தொடர்புகளை வைத்து அரசியல் செய்தார். துரையப்பாவினுடைய கொலைக்கு பின்னால் இருப்பதும் அதே அரசியல் தான். ஏனென்றால் அவர் யாழ் நகர் சார்ந்த பல்வேறு உழைக்கும் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், வெவ்வேறு சமூகத்தின் மக்களோடு மிக பிரபல்யமான மிகவும் செல்வாக்கான மனிதராக இருந்தார். அப்ப அடுத்தது அங்கு வாழ்கின்ற இந்த நகரத்துல இருக்கிற சித்தூழியர்களாக இருந்தால் என்ன, சகலரோடும் ஒரு மிக கீழிறங்கி பழகக்கூடிய ஒரு சாதாரண மனிதனாக. அப்ப இந்த அரசியல் அவர்களுக்கு எந்த விதத்திலையும் ஏற்புடையதாக இருக்க இல்லை. ஆகவே அதற்கு பாதகமான அரசியலை அதி தீவிரமாக எதிர்த்து ஐக்கிய தேசிய கட்சியோடு சேர்ந்து இந்த அரசியலை அவர்கள் செய்தார். அப்ப அதுதான் இந்த 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 இப்ப இதை இப்ப இன்றைக்கு என்பிபி போன்ற ஒரு அரசியல் கட்சிகள் இதை கதைப்பதை தவிர்க்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் யாழ்ப்பாணத்தை மையமாக அவர்களும் அரசியல் செய்கிறபடியால இன்றைக்கு என்பிபியை இந்த யாழ்ப்பாணைய சமூகத்துக்குள் இருக்கிற பிற்போக்குத்தனமான அரசியலை பேசுவதே அவர்கள் ஒரு முக்கியமான புள்ளி. அது எல்லாரும் அதை சுட்டி காட்டினோம் என்னென்றால், அங்க அந்த யாழ்ப்பாணியத்தினுடைய இந்த சாதிய கட்டமைப்புகள், அங்க இருக்கக்கூடிய மோசடிகள், அங்க இருக்கக்கூடிய இந்த பாலியல் சுரண்டல்கள் எல்லாத்தையும் என்பிபி மௌனமாக கடந்து செல்கிறதாக பெரிய குற்றச்சாட்டு வருது. இப்ப செந்தூரன் கிளிநொச்சி டிசிசி கூட்டம் பற்றி பேசியக்குள்ளே அதை சொல்லியிருந்தார். அதுக்குள்ள நாங்கள் ஆழமா போறதுக்கு முதல் இந்த குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது விடுதலை புலிகள் எப்படி சாதிய மாற்றத்தை பெருசாக அந்த இருந்த சாதிய கட்டமைப்பையோ பேணினார்களோ, அதே விஷயத்தை தான் என்பிபியும் செய்ய பார்க்குது. அது என்னென்றால் இப்ப அதான் ஒரு விஷ பரீட்சை என்பிபிக்கு. ஏனென்றால் இவர்கள் என்பிபியை என்ன செய்வார்கள் என்றால், நீங்கள் இந்த விஷயங்கள்ல கை வைக்காது, இந்த விஷயங்கள்ல கை வைக்காமல் நீங்கள் பேசாம விஷயத்தை நடந்து கொண்டு போங்க, நாங்கள் உங்களுக்கு இதுல உண்மையிலேயே இந்த யாழ்ப்பாணத்துல அமைச்சராக சந்திரசேகரன் இல்லாமல் ஒரு சிங்களவர் இருந்தால் இந்த யாழ்ப்பாணியம் பலி சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும். அது மிக 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 வெளிப்படையாகவே தெரிகிறது. ஏன்னா அவர்களுக்கு இந்த சந்திரசேகரன் என்பது ஒரு மலையகத்தைச் சேர்ந்ததவுடன், மலையகத்தைச் சேர்ந்தவர் என்றால் மன்னிக்க வேணும் இந்த சொல்லுக்கு, தோட்டக்காட்டான் என்ன எங்களுக்கு தலைமை தாங்கிறதோ, எங்கட அபிவிருத்தியை பற்றி இந்த தோட்டக்காட்டானுக்கு என்னன்னு தெரியும் என்றதும் அவரே என்ன டிசிசி மீட்டிங்க தொடர்ச்சியாக வடக்குல குழப்பறத பார்த்தா என்ன, இதுக்கு முதல் சந்திரகுமார் மீட்டிங் வச்சிருக்குது, டக்ளஸ் தேவானந்தா மீட்டிங் வச்சிருக்கிறார். இவ்வாறான சம்பவங்கள் நடக்கல. இதை வேணுமென்றால் நாங்கள் ஒரு சுருக்கமா இதற்கு ஒரு ஆளுமை இல்லை என்று கடந்து போகலாது. வேறு ஒரு காரணம் காரணம் இருக்கு. இப்ப ஆளுமை இப்ப நீங்க குழப்பறதுதான் என்று முடிவெடுத்து நீங்க போயிட்டீங்கன்னா எந்த ஒரு ஆளுமை உள்ள மனிதனாலையும் அதை நடத்த முடியாது. பாராளுமன்றத்துல சபாநாயகர் இருக்கிறார். சபாநாயகர்களுக்கு மிளகாத்தூள் அறிஞ்சதும் கதிரியால் அறிஞ்சதும் புத்தகத்தால் அறிஞ்சதெல்லாம் இலங்கை பாராளுமன்றத்தை நிப்பாட்டிட்டு இறங்கி போயிருக்கு. ஏன்னா அன்றைக்கு வரும் பொழுது அவர்கள் இன்றைக்கு குழப்பறது தான் வர்றார். அது ஒன்றும் செய்ய முடியாது. அது சபாநாயகருடைய ஆளுமை உள்ள பிரச்சனை அல்ல, ஆளுமை சம்பந்தமான பிரச்சனை அல்ல. அது ஏன் குழப்பப்படுகின்றது என்றால், அது குழப்பப்பட்டால் அங்கே எந்த அபிவிருத்தியும் நடக்காது. இது இப்படியே ஒரு 5 வருடம் இழுத்தால் அடுத்த தேர்தலில் அவர்கள் வந்தார்கள், என்ன செய்தார்கள், ஒன்றும் செய்ய இல்லை என்றதை சுட்டிக்காட்டுவதுதான் நோக்கமாக இருக்கும். உண்மையாக ஒவ்வொரு டிடிசி மீட்டிங்கும் மிக பொறுப்பாக நடத்தப்பட வேண்டிய பொறுப்பு தமிழ் தரப்புல தான் இருக்கும். ஆனா இது தொடர்ச்சியாக திட்டமிட்டே குழப்பப்படும். இப்ப எங்களுடைய தீர்வு திட்டத்தை எடுங்களேன். இந்திய இலங்கை ஒப்பந்த தீர்வு திட்டம் குழப்பப்பட்டு அது குப்பையில் அறிய வேணும், காலால் தொடக்கூடாது, விளக்கு மாத்தால் தொடக்கூடாது என்று சொல்லி அதோடு சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டு மிக தெளிவாக திட்டமிடப்பட்டு, அதே போல சந்திரிகா கொண்டு வந்த தீர்வு திட்டம் என்பது அதே போல் கடந்து செல்லப்படும். 3வது ரணிலோடு நோர்வே கூட கொண்டு வரப்பட்டது. அப்ப அதே போலதான் இந்த வடக்குல நடக்கிற இந்த டிடிசி கூட்டங்கள் அனைத்திலையுமே இவர்கள் நடந்து கொள்ளுகிறார்கள். இறுதியாக தமிழ் சமூகத்துக்கு கிடைக்கக்கூடிய அல்லது ஒரு முன்னேற்றகரமான நிலைமையை முற்று முழுதாக தூக்கி எறிகிற மாதிரி தான் இது நடக்குது. அது திட்ட தெளிவா தெரியுதானே, மிக திட்ட தெளிவாக தெரிகின்றது. அடுத்தது இதால யார் நன்மை அடைகிறார்கள் என்று நீங்க கருதுகிறீங்க? இந்த மோசமான தமிழ் தேசியவாத இவர்களுக்கு பொருளாதார பிரச்சனை. அந்த அரசியல்ல இருக்கிற முக்கியமான ஆட்கள் ஒருத்தருக்கும் இந்த உயர்குடி வெள்ளாளியர்களுக்கு இந்த பொருளாதார பிரச்சனையோ இந்த அபிவிருத்தி எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. அவர்கள்
அவர்கள் எப்பவுமே ஒரு மணியோட பொருளாதாரத்துல வாழ்ந்தவர்கள். ஒன்று மணியோர் இப்ப யாழ்ப்பாணத்துல ஃபேக்டரிகள் போடுபட இல்லையே, அங்க பெரும் உற்பத்திகள் வளர இல்லைன்றதை பற்றியும் அந்த காலத்துலயும் இவர்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா இதனுடைய பொருளாதாரமே மணியோட பொருளாதாரம். அங்க வடக்குல இருக்கிற முழு அரசியல் உத்தியோகமும் வேறு மாவட்டங்கள் மன்னார், வவுனியா, மட்டக்களப்பு, கொழும்பு, மலையகம், இன்னும் போனால் தலைநகர், கண்டி, இப்படியான இடங்கள் எல்லாம் இருப்பார்கள் அவர்கள். அப்ப அவர்களுடைய பொருளாதாரம் அப்ப ஊருக்குள்ள உங்களோட மதிலுக்குள்ள நீங்கள் எல்லாம் வசதியா இருப்பீங்கள். ஆனா அந்த ஊர் தெரு அந்த பொருள் ஒழுங்கை தார் போடாட்டியும் பிரச்சனை இல்லைன்னா உங்களோட ஊரை கடந்து அங்கால உங்களுக்கு அடிமை குடிமையாக வேலை செய்யற வேண்டிய ஊர் இருக்கு. அப்ப இங்க தார் போட்டா அங்கேயும் தார் போடும், அவனுக்கும் வசதியா போடும். ஆகவே எனக்கும் தார் போடாட்டி பிரச்சனை இல்லை. எனக்கு மூக்கு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு சகுனம் பிழைக்கணும். அதுதான் அந்த பிரச்சனை. எதிரி அங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் தான். அங்க ஒடுக்கப்பட்ட யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டது ஒரு மிக மோசமான செயல்பாடு. அதை நாங்க இன்றைக்கும் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கான நூலகங்களும் பள்ளிக்கூடங்களும் வாசிக சாலைகளும் தொடர்ச்சியாக எரிக்கப்பட்டது சம்பந்தமாக யாழ்ப்பாண ஊடகங்களையும் பதிவில்லை, வேற எங்கும் பதிவில்லை. சூரன் சுயசரிதை என்று சொல்லி ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில இருந்து வந்தோரால் தான் உருவாக்கின பள்ளிக்கூடத்துக்கு எப்படி அந்த பள்ளிக்கூடம் எரிக்கப்பட்டது, அங்க வந்த ஆசிரியர்களுக்கு எப்படி கல்லெறிந்தார்கள், சாணி தெளிச்சார்கள், அவர்கள் இன்னொரு உடுப்பு கொண்டு வரணுமா, ஏன்னா இவ எறிகிற அந்த கழிவுகள்ல இருந்து தங்களை திருப்பி உடுத்தி கொண்டு படிப்பிக்கிறதுக்கு அவ்வளவு கேவலமான. ஆனா இன்றைக்கு வரைக்கும் சிங்கள சமூகம் குறைந்தபட்சம் 83ஆம் ஆண்டு கலவரத்துல நாங்கள் செய்தது மிக கொடிய பிள்ளை. அது ஒரு எங்கட சமூகத்தின் மீது விழுந்த கரை என்று சொல்லி எண்ணுகிறார்கள். இன்றைக்கு பலரும் பதிவுகள் போறோம். ஆனா இன்றைக்கு வரைக்கும் யாழ்ப்பாண சமூகத்தில இருந்து இந்த இவர்கள் யாரும் நாங்கள் இந்த தவற விட்டிருக்கிறோம், இதுகள் செய்யக்கூடாது இன்னும் ஒருத்தரும் சொல்லு அது பெருசா. இப்ப இந்த ஆயுத போராட்டம் மூழ்ந்த காலத்துல சில அமைப்புகளுக்குள்ள இது ஒரு சிறு அளவுல பேசப்பட்டது, ஒரு மிகச்சிறிய அளவுல தான் பேசப்பட்டது. என்றால் நாளாந்தம் குண்டு வீச்சு, செல்வீச்சு, யுத்தம், மற்றது இந்த ஆயுத இயக்கத்தை கட்டுறதும், ஊருக்குள்ள சமூக விரோதி மரண தண்டனை கொடுக்கறதும், லேம்ப் போஸ்ட் கில்லிங், போட்டிக்கு லேம்ப் போஸ்ட் கில்லிங் செய்யறதும், இதுதான் இந்த பில்டப்பா இருந்தது. சரிதான். அந்த கேம்ப் அடிச்சாச்சு, முகாம் அடிச்சாச்சு, படையினர் வெளியே வந்தார்கள். இப்போ இந்த இயக்கம் சுத்தவர்கள் அடிச்சு சுட்டு படையினரை முகாமுக்குள் திருப்பி அனுப்பி விட்டார்கள் என்ற செய்திகளோட கடந்து போயிட்டோம். அப்ப இது அப்படியே பேசப்படாமலே இருந்தது. அது தொடர்ந்து அப்படியே மெயின்டைன் பண்ணி அப்ப 2009 இறுதி யுத்தத்துல எல்லாரும் கையறு நிலைக்கு அரச முகாம்கள்ல, வன்னி முகாம்கள்ல தஞ்சம் கோரினா தங்கி, அந்த முகாம்களில கூட கழிவகற்றல்ல இருந்து இந்த சாப்பாடு விநியோகம் வரைக்கும் அந்த சாதிய முரண்பாடுகள் மிக ஆழமாக இருந்திருக்கணும். ஆமா, முகாமுக்குள்ள சமையல் குசினி 2ஆகத்தான் இருந்தது. நாங்கள் வவுனியால அகதி முகாம், அவர்களுக்கு 2 குசினி போட வேண்டியா போயிடுச்சு முகாம்களுக்கு சமையல். அதே மாதிரி அது இப்ப இது 77ஆம் ஆண்டு 83ஆம் ஆண்டு இனக்கலவரங்கள் நடக்கல, கொழும்புல பம்பலப்பிட்டி, இந்துக்கொலை, கண்டியில சைவமாசவ போன்ற இடங்கள்ல அகதியா தங்கி இருக்கே இந்த பிரச்சனை இருந்தது. தொடர்ச்சியாக மெயின்டைன் பண்ணப்பட்டு கொண்டு வருது. அப்போ சமூகம் ரிஃபைன் பண்ணப்படுறது தெரியும். இப்ப இன்றைக்கு அந்த இளைஞர்கள் அச்சப்படுகிறார்கள். உண்மையிலேயே நேற்று நான் அந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த இளைஞர்கள் திருப்பி சொல்லுகிறார்கள், இளைஞருக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் சோசியல் மீடியா பாக்குறீங்கள், ஒரு செய்தியாவது இந்த இனவாதம் சார்பில் வந்ததுன்னா உடனடியாக கிளப்பு அதை மறுத்து இது எவ்வளவு ஆபத்தானதுன்னு உங்களோட கடமையை செய்ய தவறுகிறாருங்க. என்றால் ஒரு சிறு பொறி மாதிரித்தான் தெரியும், ஆனால் அது எவ்வளவு பெருசா எந்த நேரம் வளரும் என்று எங்களுக்கு தெரியாது. ஆகவே மிக கவனமாக இருந்தோ என்று சொல்லி அந்த சமூகம் அதை எச்சரிக்கிறார். என்றால் அது மீண்டும் பெரும்போக்கான அரசியல் போக்காக வந்துவிடக் கூடாது என்றதிலே அவர்கள் ஆபத்தில் இருக்கிறார். ஏனென்றால் இப்ப இன்றைக்கு இந்த வன்முறை அரசியலை நீங்க எடுத்து பார்த்தால் அது இன்றைக்கு இலங்கை முழுக்க மனித படுகொலை படுகொலிகள் இருக்குது இலங்கை முழுக்க. அந்த நான் ஒரு மெப் ஒன்று இருக்கு, இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் எத்னிக் ஸ்டடீஸ் என்று கொழும்புல இருக்கிற ICS தான் அவர்கள் வெளியிட்ட ஒரு மெப் இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்பி. ICS என்றது ரஜி ஸ்ரீவர்தன, எங்களோட நீலந்திரி செல்வம், அப்படியான எல்லாம் பேசு. இது கொஞ்சம் பழைய அமைப்பு, கொழும்புல கின்சி ரோட்ல இருக்குது. அப்ப
அதுல ஒரு ப்ரொஜெக்ட் செய்திருக்கா இலங்கை முழுக்க இருக்கிற இந்த மனித படுகொலைகள் மாஸ் கிரேவ்ஸ் சம்பந்தமா இலங்கை முழுக்க இருக்கு. நான் அந்த படத்தை போடுறேன், எங்களுக்கு அவங்களோட நேர்களுக்கு அதை காட்ட வேணும். இலங்கை முழுதும் இருக்கிறது. அது ஒரு இவ்வளவு ஒரு சின்ன தீவுக்கு இவ்வளவு மனித படுகொலைகளுக்கான அரசியல், இவ்வளவும் குறிப்பாக 77ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்தது. 77க்கு முதல் மனித படுகொலைகள் இல்லை. ஆனா இந்த மெப்பில எங்கட வடக்கு கிழக்குல புலிகள் வந்து செய்த படுகொலைகள் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் தென்னிலங்கை அரசு. அப்ப அதுல செம்மணி இருக்கு, திருக்கேஸ்வரம் இருக்கிறது, மிரிசிவில் இருக்கு, எல்லாம் இருக்கு. சரிதானே? அப்ப அதெல்லாம் அங்க தென்னிலங்கையில உரையாடலுக்கு எடுக்கப்படுது. இதெல்லாம் 22ஆம் ஆண்டு அறகலைக்கு முதலே வந்துட்டு. சரிதான். அறகலைய போராட்ட களத்துல இது ஒரு பெரிய படமாக வச்சு உரையாடப்பட்டது. அதுல இருந்து தான் எனக்கு கிடைக்கப்பெற்றது இது. சரிதான். அப்ப இன்றைக்கு அங்க தென்னிலங்கையில ஒரு இளம் ஆவண திரைப்பட தயாரிப்பாளர் அது சம்பந்தமான ஒரு ஆவணப்படம் தயாரித்து கொண்டிருக்கிறார். சரிதான். அப்ப இன்றைக்கு செம்மணி கிட்டத்தட்ட இலங்கையில மிகப்பெரிய மனித படுகொலை என்று இப்ப அறியப்படுது. 443-444 வரைக்கும் வந்துட்டு எடுக்கப்பட்டது. அப்ப இன்றைக்கு அந்த இளைஞர்கள் பேசுகின்ற சொல்லுகிறார்கள், இந்த ஒவ்வொரு உருவமாக அந்த எலும்புக்கூடுகள் இருக்கிற விதம், ஒரு வளர்ந்தாலும் ஒரு சிறு பிள்ளையும் நன்றாக அணைத்தபடி இப்ப கடைசியாக எடுத்தது குந்தி இருக்கிற நிலைமை. அப்ப அந்த அவங்க பேசுகிற விடயம் என்றால் இதை வைத்து எங்களுடைய மனித சமூகம், எங்களுடைய சமூகம், இப்ப இதை செய்தவர்கள் எங்களுடைய சிங்கள சமூகத்தில் எங்களுடைய ஊரை சேர்ந்த, எங்களுடைய பிரதேசத்தை சேர்ந்த, நாங்கள் அறிந்த மாமனோ மச்சானோ எங்களோட ஏதோ ஒரு தொடர்பில் இருக்கிற ஒரு ஆள் தான் இதை செய்திருக்க வேணும். அப்ப எங்களுடைய சமூகம் எங்கு நோக்கி போயிருக்கிறது நாகரீக ரீதியாக, ஒரு புத்த தேசம் என்று நாங்க சொல்றோம் என்று சொல்லி அவர்கள் அந்த பேச்சை மிக மிக காத்திரமான அந்த உரையாடலை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார். அப்ப இது தமிழ் சமூகத்திற்குள் கடந்த காலங்களில் நடத்தப்பட்ட கொலைகள், படுகொலைகள், காணாமலாக்குதல்கள், கைது செய்து கொண்டு போய் பெற்றோர் கொண்டு போய் கேட்கவில்லை, சிம்பிளாக அவர்கள் துரோகி, அவருக்கு மரண தண்டனை கொடுத்தாச்சு என்று சொல்லுவது. இன்றைக்கு அந்த செம்மணிக்கு முன்னால் போய் நிற்கிற மக்கள் அந்த ஐரோப்பிய யூனியன்ல இருந்து வந்தவரிடம் எங்களுக்கு இந்த அரசாங்கத்தை நம்ப முடியாது என்று சொல்லுகிறார்கள் என்றால் அது ஏனென்றால் அவர்களுடைய மனம் ஆற இல்லை. உண்மையா அவர்களால் அதை ஆற்றுப்படுத்த முடியல. ஏனென்றால் ஒரு வகையில் அவைக்கு தெரியுது, இல்ல இனிமேல் எங்களுக்கு உயிரோட வரப்போல. ஆனா நடத்தப்பட்ட விதம் மிக அநியாயமானது. அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இன்றைக்கு வடக்கு கிழக்குல நடந்த அத்தனை கொலைகள், அது டெலோ இயக்கமாக இருக்கலாம், EPRLF-ஆக இருக்கலாம், புளொட் அமைப்பினரை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், புலிகளில் இருந்து விட்டுட்டு பிரிந்து போன வாகரையில் நடத்தப்பட்ட படுகொலைகளாக இருக்கலாம், அந்த பெற்றோர்கள், அந்த சகோதரங்கள், அவர்களுடைய மன ஆற்றுப்படுத்த தொடர்பாக யார் பேசுவது? தமிழர்களுக்கு தேசிய உரிமை கிடைக்கல, சுயநிர்ணய உரிமை கிடைக்கல என்றதுக்காக இதெல்லாம் பேசாம இருக்க முடியுமா? அதுதான் எங்களுக்கான சுயநிர்ணய உரிமையில அதுவும் வரத்தானே வேணும். எங்களுக்கான உரிமை என்றது எங்கள் ஒவ்வொரு தமிழர்களுக்குமானதுதானே. அப்ப அதை நிராகரிக்கல. இப்ப நாங்கள் 83 ஜூலை கலவரத்துல வெளிக்கடை சிறையில 55 பேர் கொல்லப்பட்டார், மிக மோசமான முறையில. அதே முறையில கந்தன் கருணையிலையும் அதே 55-60 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் இதை ஒன்று நாங்கள் சமப்படுத்தி பார்க்கறது இல்லை. இதுக்கான பொறுப்பு கூறல்கள் தேவை கட்டாயம். எப்படி சந்திரிகா அரசு வந்து அதை ஏற்றுக்கொண்டதோ, எப்படி அந்த முதல் ஆட்சியில இருந்தவர்கள் மீது அவ்வாறான குற்றச்சாட்டுகள், ஆனா எத்தனை பேர் அதுக்காக தண்டிக்கப்பட்டார்கள் என்று எனக்கு தெரியல. தண்டிக்கப்பட்டதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்காது. குறைந்தபட்சம் அந்த பொறுப்பை ஏற்க வேணும் என்றது மிக முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா தண்டனை என்பது ரெண்டாவது தான். இப்ப உண்மையாக வந்து இப்ப இந்த ரீகன்சிலியேஷன் என்ற சொல்ல எல்லாரும் நினைக்கிறது forget and forgive. நான் அப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டேன். forget and forgive என்றது அது ஒரு வரும் மெத்தனமான விடயம். forget and forgiveல போங்கோட்டதான் இப்ப எங்களுடைய அதையெல்லாம் என்றால் அப்ப முதலே ரீகன்சிலியேஷன் உருவாக்கம். அப்ப வசதியாக நாங்க எங்கட தேவைக்கு ட்ருத்தை விட்டுறோம். அப்ப என்ன பொறுத்த மட்டுக்கு அந்த முதலாவது நீங்கள் யூ ஹேவ் டு ரீவிசிட் த ட்ரூத். அந்த சவுத் ஆப்பிரிக்கால மட்டும்தான் அது உண்மையாக முயற்சிக்கப்பட்டது ஒரு கணிசமான அளவு. அதாவது குற்றம் செய்தவர்களும் பாதிக்கப்பட்டவர்களையும் கொண்டு வந்து ரெண்டு பக்கம் நிறுத்தி என்ன செய்தீர்கள் என்றதை சொல்ல, அந்த தாய் அதை பற்றி எத்தனையோ படங்கள், எத்தனையோ நாடகங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு இருண்ட தேசம், இருண்ட கண்ணு, இப்படிதான் எங்களுக்கு படிப்பிக்கிறது ஆப்பிரிக்காவை பற்றி.
அது சரியோ. ஆப்பிரிக்கால ஏதோ காட்டு மிராண்டிகள் இப்பவும் இருக்கிறாங்க. நடுக்காட்டுக்கு போனா அகல பிடிச்சி சட்டிக்க போட்டுருவாங்கன்ற கதை தானே. அது வளர்ச்சி அடையாத ஆக்கள் இவங்களுக்கு. இப்ப வெள்ளையர்கள் ஆட்சி செய்தவர்கள் அங்க ஏன் நாங்க சுதந்திரம் கொடுக்கலன்றது ஏன் நாட் சிவிலைஸ்ட் yet. ஆனால் அந்த சமூகத்துக்குள்ளதான் ட்ரூத் அண்ட் ரீகன்சிலியேஷன் நடத்தப்பட்டது. மிக மிக வளர்ச்சி அடைந்த ஐரோப்பான்ற பால்கன்ஸ்ல நடத்தப்பட்ட யுகோஸ்லேவியாவில் நடத்தப்பட்ட செர்பியன், குரோஷியன், பொஸ்னியனுக்கு நடத்தப்பட்ட பட்டு மோசமான வன்முறை கலந்த யுத்தம். அது மோதல். பெண்களை ரீகன்சிலியேஷன் நடக்கவே இல்லையாங்க. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அமெரிக்கா, கனடா இந்த நாடுகள் முழுக்க அங்க உள்ள பூர்வீக மக்களை கொலை செய்து அந்த இனப்படுகொலைக்கு மேல உருவாக்கப்பட்ட தேசங்கள் தான். அங்க ஒரு ரீகன்சிலியேஷன் நடக்கு. அப்ப இங்க நம்ம ட்ரூத்த ரீவிசிட் பண்ணிக்கலாம். அப்ப அந்த ரீவிசிட் பண்ணேக்குள்ள அது நான் இந்த ஆர் என்று சொல்றேன் என்றால், when you revisit the truth in a way you take responsibility. அடுத்த ரெண்டாவது நீங்க போடலாம். அடுத்தது நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கல தான் இங்கிலீஷ்ல ரிப்பென்ட் ஒரு சொல்றது தான். அந்த ரிப்பென்ட்ன்றது உண்மையிலேயே நீங்க மனதால தவிர்த்திருக்கலாம். இப்ப இன்டர்நேஷனல் கோர்ட்ஸ்ல ஒரு சோல்ஜரை கொண்டே அவன் ஒரு இடத்துல 10 பேரை சிவிலியனை சுட்டா நிப்பாட்டி கேட்கிறான், உனக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தாலும் அந்த சுவிட்ச அந்த இது இழுக்கிற கை விரல் உண்டதான். நீ அதை இழுக்காம நீ துவக்க பதிக்கிறதுக்கு உன்னால் முடியுமா, முடிந்திருக்குமா, முடியாதா அந்த நேரத்தில்? அதை நீ ஏன் செய்யவில்லை? அப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ரிப்பென்ட் என்ற அந்த நேரத்துலதான் நீ உனக்குள்ள ரீபர்த் ஆகிற, உண்மையான ஒரு மனிதனாக நீ மாறுகிற. அப்ப அந்த 4வது ஆறுக்கு பிறகுதான் என்ற ரீகன்சிலியேஷன் வர முடியும். அப்படி இல்லாமல் அந்த சும்மா forget and forget reconciliation இது ஒரு ப்ரோசஸ் உண்மையில. அப்ப இன்றைக்கு நான் நினைக்கிறேன் சிங்கள சமூகம் அதனுடைய 1வது அடி 2வது அடியை எடுக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கான தலைமையை என்பிபி முழுமையாக கொடுக்க வேண்டும் அந்த சமூகத்துக்கு. அங்குள்ள இலக்கியவாதிகள், பத்திரிகையாளர்கள், கல்வியலாளர்கள் எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. அதனுடைய அடுத்த அடியை போய் அதுக்கு பிறகுதான் ரீகன்சிலியேஷன்ன்றதுக்கு அந்த சமூகம் தயாராகும். ஆனால் எங்களுடைய சமூகத்துக்குள் நாங்கள் சிங்களாக்களோட ரீகன்சிலியேஷன்ன்றதை பற்றி நான் கொஞ்சம் பிந்தி கூட பேசலாம். ஏன்னா அவர்கள் எங்கள் மீது ஒடுக்கினவர்கள், யுத்தத்தை கட்டவிழ்த்து விட்டோம். ஆனால் நாங்கள் ஒரு போராடின சமூகமாக நாங்கள் எங்களுடைய ட்ருத்துக்கு ரீவிசிட் பண்ண தயாரா இல்ல, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க தயாரா இல்ல, அதுக்காக ரிப்பென்ட் பண்றோமா நாங்க இல்ல. அப்ப இது மூன்றும் செய்யாம உங்களுக்குள்ள புதிய ஒரு உருவாக்கம், ஒரு ரீபர்த் வர முடியாது. அப்ப நீங்க ரீகன்சிலியேஷனுக்கே தயாரில்லை. அப்ப அது இன்றைக்கும் வரைக்கும் எங்க வரைக்கும் போயிருக்கா, எனக்கு தெரிந்த ஒரு டெலோத்தோட இருக்கிற கனடால அவரு கல்யாணம் பேசி எல்லாம் பேசி கடைசியாக அவர் டெலோ பின்னணி என்று போட்டு கல்யாணமே முடிஞ்சு வச்சான். அது துரோகி குடும்பத்துக்குள்ள கல்யாணம் முடிக்கிறது. அப்ப இது எவ்வளவு மோசமாக எங்களுக்குள்ள இந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு மற்ற மறு தரப்பு மீது இருக்கிற வெறுப்பு. நினைக்கிறேன் ஒரு நீண்ட உரையாடலை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். நான் பல்வேறு விஷயங்களை பற்றியும், குறிப்பாக இந்த விழுமியங்கள், யுத்தத்துக்கு முதல் யுத்தத்துக்கு பிறகு இருந்த விழுமியங்கள், பண்புகள் பற்றி பல்வேறு விஷயங்களையும் கேட்கலாம். மனித உரிமைகள், இந்த ஜூலை படுகொலை காலகட்டத்தில் நாங்கள் இதெல்லாம் கதைச்சது ஒரு மிக முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். எங்களோட உங்களோட நேரத்தை ஒதுக்கி இந்த கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி தோழர் மனோரஞ்சன். நன்றி. வணக்கம் ஜெயவா. வணக்கம்.